ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சீதாலக்ஷ்மி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் அவர் தவறிட்டதுனால இவங்க மட்டும் தனியாக ரன் பண்ணுறாங்க. கூட 2 பேர் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சொந்த காட்டிலே தாங்க இவங்க கோழிப்பண்ணை வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டதாகவும், ஸோ அவர் இறந்ததை இவங்களால் ஏற்றுக்கவே முடியாதனால இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணதுனாலும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தையோட பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். அப்பாவும் அவங்களுடைய அண்ணாவோட வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஆதரவாக இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கோகிலா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்த அத்தை பையனே தாங்க இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்களுக்கு பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு இவங்களுடைய அப்பா செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு 2-3 லட்ச ரூபா சேவிங்ஸாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். அதாவது குறைவான சம்பளமாக இருந்தாலும் ஓகே தாங்க, ஆனால் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும், நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்துறாதீங்க. தேங்க்யூ.